தெரியாது. அவ்வளவுக்கு சாதாரணம். எவ்வளவுக்கு எவ்வளவு கற்றுக்கொள்ளவில்லையோ, எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னேறவில்லையோ அவ்வளவுக்கு அளவு சாதாரணமாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை தூதர் வாழ்கிறார். எந்த தலைமைத்துவ பொறுப்பையும் அவர் என்ன செய்வதில்லை, எடுத்தது கிடையாது. அந்த சமுதாயத்தில் புரட்சியாளரை அவர் கண்டது கிடையாது. அந்த சமுதாயத்தில் பிரச்சாரகரை அவர் கண்டது கிடையாது. சமூக புரட்சி என்றால் அவருக்கு என்ன என்று தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலே அவர் பிறக்கிறார். எழுத தெரியாது, வாசிக்க தெரியாத ஒரு சமுதாயத்திலே பிறக்கிறார். அவரும் அப்படிப்பட்ட நிலையிலே பிறக்கிறார். இப்படிப்பட்ட ஒருவரை தலைவராக முன்மாதிரியான ஒரு இடத்துக்கு கொண்டு வர அல்லாஹ் தஆலா கொண்டு வருகிறார் என்றால் அதை நம்ம பார்க்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், இந்த சமுதாயத்திலே அனாதையாக, பலகீனமானவராக, சமுதாய தரத்திலே பலகீனமானவராக இந்த நிலையிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய இறுதி நிலையை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அனாதையாக தூதுத்துவத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அனாதையாக இருந்தார், ஆதரவற்றவராக இருந்தார். மக்களுடைய முழு ஆதரவையும் பெற்ற 160 கோடி மக்கள் பின்பற்றக்கூடிய இடத்துக்கு அவர் என்ன செய்றாரு, உருவாகிறார். எழுத தெரியாதவராக இருந்தார், வாசிக்க தெரியாதவராக இருந்தார். உலகமே எழுதி வாசி படிக்கக்கூடிய இல்மை கொடுத்துட்டு போறார்.